ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப சுவையான டேஸ்டான காலிஃப்ளவர் முட்டை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு கொஞ்ச நேரம் அதை மஞ்சத்தூள் போட்டு வேக விடலாம். இது ஒரு அரை வேக்காடு வெந்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சப்புறமா நான் எனக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே அரை வேக்காடு வெந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் இது வதக்கினா போதும். ஒரு 5 நிமிஷம் இது வதங்கிட்டோம். இதில் நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய், இஞ்சி, கடைசியாக பெப்பர் போட போகிறோம். வேறு எந்த மிளகாத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி விட்டோம்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.